கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். எங்கள் வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறாங்கப்பா, எங்கள் பட்டணத்தில் சீர்கெட்டு போகிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திர. ஆண்டவரே, எங்கள் வாலிபருக்காக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாலிபருக்காக நிற்கிறோம், எங்கள் வாலிபர்களுக்காக நிற்கிறோம், எங்கள் பட்டணத்தின் வாலிபர்களுக்காக நிற்கிறோம், எங்கள் தேசத்தின் வாலிபர்களுக்காக நிற்கிறோம். ஆண்டவரே, கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்களே, குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்களே அப்பா. ஆண்டவரே, அமேன். சபையில் இருக்கிற வாலிபர் அவளுக்காக ஜெபிக்கணுமே. ஒரு வாரம் வரட்டப்பா, ஒரு வாரம் வரட்டும் சுவாமி. ஓ ரிகலா ஷரரதலா, ரிகபலா ஷரரதலா கரவா. எங்க வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிறோம் சுவாமி. அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபைக்காக மக்கள் நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். பாஸ்டருக்காக ஜோமனுங்க, பாஸ்டர் மனைவிக்காக ஒரு நிமிஷம். பாஸ்டருக்கு நல்ல பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கணும். பராக்கிரமசாலியா ஓரி கபல ஷரரபல துரபல ரிகபல துரமன ஷரரதலவா ரிகபபலவ ஷரரவா. எல்லா டிவிஷன் லீடருக்காக, கேர்சல் லீடருக்காக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக, கொயர் டீமுக்காக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்னைக்கு வசனம் கேட்கும் போது ஜெபத்தில் நடத்துன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இங்கே வந்தால் ஜெபம் உங்களுக்கு போர் அடிச்சுதா? டைமே ஆயிடுச்சு, மணி 1 போகுது. ஹல்லேலூயா. அவருடைய பாதம் எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னை கையிலேயே பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருவேன். 4 மணி வரைக்கும் ஜெபம் நடத்துவேன். இன்றைக்கி நடத்த மாட்டேன், பயப்படாதீங்க, சொல்லிட்டு தான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ண பண்ண ஒரு பூஸ்ட் வரும் பாருங்க, அது வேற லெவல். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தெல்லாம் கேட்டாருன்னு அப்படியே சாட்சி சொல்ல 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 நம்ம சபை தானாகவே வளர்ந்துடும். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் 10:11 மணிக்கு எல்லாருக்கும் லிங்க் வந்துருச்சா? வரலையா? உங்களுக்கு டச் பண்ணி வச்சுருக்கீங்களா? லிங்க் வரல, உங்கள் டிவிஷன் லீடரை பிடிங்க. ஹல்லேலூயா. 11:30 மணிக்கு கரெக்டாக நான் சொல்கிறது, 11:30லேருந்து 12:30 வரைக்கும் ஒரு சூப்பரான ஜெபம் போயிட்டுருக்குது. ஹல்லேலூயா. ஆன்லைனில். ஆமென். எனக்கு திடீர்னு ஊழியர் இருந்தால் இருக்கும், ஆனால் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். 40 நாள் நடக்கும். இந்த அமாவாசை அன்னைக்கும் சண்டே மட்டும் கட்டும். சாட்டர்டே சண்டே இல்லை, வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் ஜெபிக்கிறோம் பாருங்கள். ஒரு பெரிய சேனை எழும்பிருச்சு. ஹல்லேலூயா. ஜெபம் தெற்கத்தின் வெள்ளையனத்தை அப்படியே திருப்பி விட்டுரும். ஹல்லேலூயா. அதை நீ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி மோசே ஆண்டவர் செலக்ட் பண்ணி எடுத்த மாதிரி என்னையை கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கார். நீங்கள் உங்களை சொல்லுங்கள், என்னையை செலக்ட் பண்ணியிருக்கார், என்னையை செலக்ட் பண்ணியிருக்கிறார். காலையில் ஏசப்பா என் முகத்தை பார்க்க விரும்புகிறார். வாமா, உன் முகம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் யாராவது நீங்கள் சொல்லுங்கள், சிஸ்டர் நீங்கள் ரொம்ப பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பர், உங்களை மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே அழகாக யாருமே இல்லை சொல்லுங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் சூப்பர். ஹல்லேலூயா. அதனால் காலையில் எழுந்திரிச்சு முட்டி போட்டுருங்க, அவர் முகத்தை பார்த்துருங்க. அங்கேருந்து ஒரு பிரசனம் வரும் பாருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் கொள்ளலாம் பார்ப்பேன், என்ன நடந்ததுன்னே தெரியல, இப்போல்லாம் அவங்க மாறும் நல்லா. ஹல்லேலூயா. அப்படின்னு 4 பேர் பேசணும். என்ன வேலைக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, உங்களை பார்த்து அப்படி பேசுகிறாங்களா, என்னமோ பாவம் அப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். சாட்சி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஒரு 15 நிமிஷத்தில் பிரசங்கத்தை நான் முடிக்க போகிறேன். ஆமென். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 1:3. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், நீங்க சொல்லணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை உயர்த்தி, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. யார் செய்கிறது வாய்க்கும் அப்படின்னு சொன்னால், 1 சங்கீதம் 1:1 எங்கே நிற்கக்கூடாது, யார் கூட நடக்கக்கூடாது, யார் கூட உட்காரக்கூடாது. இது 3 செய்யாமல் இருக்கணும். ஒன்று சிலது செய்யணும், ஒன்று செய்யக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாசப்படியில் உட்காந்து கதை பேசுறது துன்மார்க்குடைய ஆலோசனை. அந்த வீட்டுக்காரம்மா பார்த்தியா, அவங்க வீட்டுக்கார பார்த்தியா, இப்போ இவங்க வீட்டுக்கு என்ன நடக்குது பார்த்தியா, இதெல்லாம் யாரோட ஆலோசனை? அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வேலை முடிஞ்சோடனே படிக்க வரவே, வீட்டு வாசப்படிக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அங்கே என்ன செய்யக்கூடாது, அவங்க பேச்சில் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் நில்லாமலும் நிற்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்னா, அவன் வழியில் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அடுத்தது, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. சும்மா சின்ன ஜோக் அடிக்கலாம், ஓகே, அது தப்பு கிடையாது. ஆனால் எப்போ பாரு யாரையாவது பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்போ நம்ம இருதயம் கரப்பட்டு போயிடும். இந்த 3 காரியத்தை செய்யணும். என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடமாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் இது 3 செய்யக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். எதுல பிரியமா இருக்கணும், என் பிரியமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே. அல்லேலூயா. நம்மள ரொம்ப பிரியமா, என்னை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமேன்னு சொல்ல, நீங்க சொல்லுங்க. என்னைய என் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர், ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்பாராம், உங்களுக்கு என்ன ஆண்டவரை வேணும்னா, என்னை சாந்தியை ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொல்லுவாராம். ஆமேன்னு சொல்ல, நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லி, உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. ஆமாம், சாந்தியை ரொம்ப பிடிக்கும், என்னை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? ஆண்டவருக்கு பிடிக்கும். சில நேரத்தில் வீட்டுக்காரர் உடனே கல்யாணம் பண்ண பாரு, அப்பயே சொன்னாங்க எல்லாரும், எப்பயோன்னு எனக்கே தெரியாது. என்னமோ கியூவில் ராணிங்க நிறையா பேர், எலிசபெத் மகாராணியே எனக்கு கேட்டாங்க, கொடுக்குறேன்னாங்க. நான் தான் வேணான்னு உடனே கல்யாணம் பண்ணேன். கேட்டிருப்பாங்க, திரும்பியே இருக்க மாட்டாங்க. கல்யாணமே நடந்திருக்காது. நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டுக்காருக்கு என்ன நடந்திருக்காது சொல்லுங்கள், தைரியமாக. அவர் தான் இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. நடந்திருக்காது. ஏன்னா இந்த இளிச்சவாய் தான் அவருக்கு கரெக்டுன்னு கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அல்லேலூயா. அதுக்கு அவங்க தான் நமக்கு நன்றி சொல்லணும். அவங்க கூட சில நேரத்தில் பிடிக்கலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆண்டவர் சொல்கிறார், என் பிரியமேன்னு பிடிக்கும் உனைய ரொம்பன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து என் பிரியமேன்னு சொல்கிறாரு. நானே நம்ம என்ன தெரியுமா ரிப்பீட் சொல்லணும், உங்களுடைய வேதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. எனக்கு உன்னத பாட்டை எழுதி வச்சுருக்கீங்க, நீதிமொழி எழுதி வச்சுருக்கீங்க, சங்கீதத்தை எழுதி வச்சுருக்கீங்க, வெளிப்படத்தில் என்ன நடக்குதுன்னு எழுதி வச்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக பிரியப்படணும். வேதத்தை பார்த்தோன்னே அப்படியே ஆசையாக இருக்கும். பைபிள் வேற படிக்கல, பைபிளே படிக்கிறதில்ல. நம்ம பிள்ளைங்க நிறையா பைபிள் எக்ஸிபிஷன் வைக்கணும் சர்ச்சில், வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க, விட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி போகக்கூடாது. பைபிளை காலையில் எழுந்திரிச்சு திறந்து வாசிக்கணும். அந்த வார்த்தை வரும் பாருங்க. வந்திருக்கா வார்த்தையாக பேசியிருக்கிறார் ஆண்டவர். நம்ம பேசுறதுனால தான் உயிரோட இன்ன வரைக்கும் இருக்கிறோம். நம்ம தேவன் பேசுகிற தேவன். இந்த வேதம் பேசுகிறது. பயப்படாத,
ரொம்ப அப்படியே கண்ணீரோடு இருக்கும். கலங்காதுன்னு வார்த்தை வரும். வருதா? வந்திருக்கா? அல்லேலூயா. அருமையான மஞ்சு சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் ஏந்திரிங்க சிஸ்டர். அவங்க சபைக்கு வரும்போது ஸ்கூலுக்கே போனதில்லை. அவங்க அம்மா செத்துட்டாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள், ஏன்னா மறந்து தப்பு சொல்லிடக்கூடாது. அவங்க அம்மா மறிச்சனால அவங்க அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவங்க பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. இந்த சிஸ்டருக்கு ஸ்கூலுக்கு போக வாய்ப்பே இல்லை. ஆனால் படிக்க தெரியல, டியூஷன் ஏதோ போயிருக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷம், இப்போ வயசு எவ்வளோ வருஷம் சிஸ்டர்? 40 30 வருஷம், 47 வருஷம். ஆனால் நம்ம சபைக்கு இப்போ வந்தோடனே இப்போ நான் படிக்க தெரியாத நானே நினச்சிட்டே இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு பைபிளை கொடுத்து படிக்க தெரியுமான்னு கேட்டால் கடகடன்னு படிக்கிறாங்க. நல்லா கையை தட்டுங்க. ஆண்டவர் அவங்கள படிக்க கற்றுக் கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு சாட்சி சொன்னாங்க. நானே எல்லாரும் சாட்சி சொல்லிடுறேன், நீங்கள்லாம் அப்படியே அப்படியே போங்க. அந்த கையெல்லாம் வெடிச்சு எவ்வளவோ செலவு பண்ணி எத்தனையோ டாக்டரை பார்த்து ஒன்றுமே ஆகலை. அவங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க? கையை நல்லா தட்டுங்க. ஊற்றும் தண்ணி மாதிரி பாலமாக 2 கையும் பார்த்தா கள்ளம் பயமாக இருக்கும். சொல்லலை, ஆனால் ஜெபனியை கொடுத்து அனுப்புவோம். ஜெபம் பூசி அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாரம் அவங்க தறி ஓட்டுறாங்க. அவங்க அந்த பவர் தறி இல்லை, கம்ப்யூட்டர் தறியா, பவர் லூம்ஸ் ஓட்டுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வாரத்தில் சம்பாதிக்கிறத நான் தேவனுடைய ஆலயம் கட்டுமான பணிக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கையை காமிங்க சிஸ்டர். நல்ல 2 கையை கர்த்தர் பின்னாடி திரும்பி காமிங்க. உங்க கையை எல்லாருக்கும் காமிங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காமிங்க. ஆமென். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் காட் பிளஸ் யூ சிஸ்டர். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்ததை சபை நடுவே எழுந்து நான் சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சபையில் யாரை பார்த்தாலும் சாட்சி சொல்லுங்க. இயேசு நல்லவர், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த லில்லி சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு கொலிக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க. வேலை செய்கிற பொண்ணு. அவங்க வீட்டுக்காருக்காக கிட்னியில் பிரச்சனைன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ சுகம் ஆயிட்டாரு, இப்போ நல்லா இருக்காரு, ஆள் வரல. அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க விசுவாசத்தை கர்த்தர் கண்டு அவங்க வாங்க எங்கள் சபைக்கு அமாவாசை பிரேயருக்கு தான் நினைக்கிறேன் கூட்டிகிட்டு வந்தாங்க. கர்த்தர் அந்த கிட்னியிலிருந்து கர்த்தர் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். காட் பிளஸ் யூமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கும் போது இந்த வார்த்தை பேசும். எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லாதீங்க. யாரையாவது கூப்பிட்டு 2 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, எனக்கு இந்த ஒரு அதிகாரத்தை படித்து காமி தம்பி. அல்லேலூயா. ஃபோனில் கூட என்ன செய்யணும்? ஸ்பீக்கரில் போட்டு வசனத்தை கேளுங்க. என்னால் படிக்க முடியலன்னா நான் சில நேரத்தில் நான் ஸ்பீக்கரில் போட்டு என்ன செய்வேன்? ஆடியோ பைபிள் கேட்பேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அந்த எலும்புகளுக்குள்ளே போய் ஒரு சகோதரி கேன்சரில் இருந்தவங்க ஒன்றுமே செய்யலையும், வெறும் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். கேன்சர் வியாதியே சுகமாயிருச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கும், நடத்தும், போதிக்கும். அல்லேலூயா. அப்போ இது மேலே எப்படி இருக்கணுமா? பிரியமாக இருக்கணுமா? பிரியமாக இருந்து இரவும் பகல் என்ன செய்யணும்? தியானமாக இருக்கணும். படுத்துக்கிட்டே ஆண்டவரே நீர் இப்படி வசனம் சொல்லியிருக்கிறீரே. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சாலும் இரவும் பகல் என்ன செய்யணும்? தியானமாக இருக்கணும். சினிமா அந்த அந்த என்னது அந்த சீரியல் என்ன செய்யக்கூடாது? தியானம். சில பேருக்கு சீரியல் தான் தியானம். நாளைக்கு வருவானா, இவன் இந்த ஒய்ஃபோனா இவன் ஓடி போயிட்டானா இருக்கணும். படுபாவி இவன்லாம் இவன் படத்தில் இப்படி பேசிட்டு போனா நம்ம நிஜமாக யார் வீட்லேயும் அப்படி நடக்கத்தான். நாங்கள்லாம் நடக்கலை. நான் சின்ன பிள்ளையில ஒரு இருக்கும்போது சித்தின்னு ஒரு நாடகம் ஓடும். அப்போ எல்லாம் ஓடுவாங்க, சித்தி. நான் நினச்சேன் சித்தி யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்களான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது சித்தின்னு ஒரு நாடகம் பார்க்க ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும் பாருங்க, எல்லாரும் அதை ஓடுவாங்க. அதனால் அந்த ஒரு நாடகத்தில் நடக்கிற ஒரு அம்மா சொல்லுது, இந்த சீரியலில் நடிக்கிற மாதிரி ரசிக்கப்பட்டுருச்சு.
அது சொல்லுது, தயவுசெய்து அதெல்லாம் பார்க்காதீங்க, நாங்கள் காசுக்காக நடிக்கிறோம், அப்படி நடிச்சிங்கன்னா அந்த ஸ்பிரிட் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துரும்னு சொல்லுது. நாங்களாம் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்லை, கர்த்தர் அங்கேருந்து எழுப்பி விட்டார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர் வேற வீட்டுக்காரர் இழுத்துட்டு ஓடுற மாதிரி அங்கே நாடகம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், நாடகம் பாருங்க. அல்லேலூயா. நாடகம் பார்க்கலாமா வேணாமா? வேணாம் வேணாம். அல்லேலூயா. அதுக்கு பதிலாக இரவும் பகலுடைய வேதத்தில் மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இதை செய்யணும், மேலே இருக்கிறத செய்யக்கூடாது. மாத்திரமல்ல, அவன் எப்படி இருப்பானா, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானா. ஒரு மரம் இருக்குது, வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்குது, ஒரு மரம் இருக்குது, நம்ம எங்கே போகணும்னு நினைப்போம். அந்த மரம் கூப்பிடுதா? யாரையாச்சும் நம்மளை பார்த்து, ப்ளீஸ் சிஸ்டர் தயவு செய்து இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்றுட்டு போங்க அப்படி எந்த மரமாவது சொல்லுதா? சொல்லுதா? நம்மளே என்ன பண்ணுறோம்? ஓடுறோம். ஐயோ நல்ல கால் இன்னும் கொஞ்சம் பாருங்கள், வெயில் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. பனியும் அதிகம், வெயிலும் அதிகம், மழையும் அதிகம், எல்லாமே அதிகம், ஓவர். ஆமென். எல்லாம் இனிமேல் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அவ பாருங்க என்னன்னா, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானா. மரம் என்ன செய்யும்? நல்லா நீர்க்கால் ஓரத்தில் ஒரு மரம் இருக்கு, அதில் இலையே இருக்காது, தண்ணி ஓடை இருக்குல்ல, ஓடை. நீங்கள் ஓடையை பார்த்தது இல்லையா? இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்திருக்கீங்களா? ஓடை பார்த்துருக்கீங்களா? அது பக்கத்தில் இருக்குது ஒரு மரம், அதில் ஒரு இலை கூட இருக்காது, கனி இருக்காது, ஒன்றுமே இருக்காதா? குச்சா இருக்குமா? செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல அப்படியே இலையும் தலையும் அப்படியே சூப்பராக பூத்து குலுங்கும் பூக்கள், பழங்கள், காற்று அப்படியே தென்றல் காற்று, அந்த மரம் அசைறது எவ்வளோ அழகு. இதெல்லாம் எங்கே இருக்கிற மரத்துக்கு தெரியுமா? நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல். அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் வேதத்தை வாசிக்கிறாங்களோ, பிரியமாக இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையும் அப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தானே எல்லாரும் வந்துருவாங்க நம்மக்கிட்ட. அல்லேலூயா. சொந்தக்காரங்களாம் நீங்கள் வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க, ஆச்சா போச்சா, அதெல்லாம் கேட்க வேணாம். நீங்கள் செழிப்பாக இருந்ததை பார்த்தா வீட்டுக்காரன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சொந்தக்காரன் வரட்டா, உங்கள் வீட்டுக்கு வரட்டா, எப்போ வரட்டும். அல்லேலூயா. அப்படி கேட்குறாங்களா? உங்களை விட்டு ஓடுறாங்களா? எதுவுமே நடக்கலையா? அல்லேலூயா. நீங்கள் செழிப்பாக இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. செழிப்பாக இருப்பீங்க, கர்த்தர் செழிப்பாக தான் வச்சிருப்பார். ஆமாம், அந்த வசனம் அதை நீர்க்கால் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா ஃபஸ்ட்டு, ஐயோ ஆண்டவரே நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும் சொன்னோம் இல்லை? அப்போ 3 காரியத்தை செய்யக்கூடாது. துன்மார்க்கருடைய நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் பரிகாசக்காரர் உட்கார்ற இடத்துல இந்த 3 செய்யக்கூடாது. எதை செய்யணும்? இரவும் பகலும் வேதத்தை பிரியமாக இருந்து தியானம் பண்ணணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பு வந்துடும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பின்னாடி துன்மார்க்கம் எப்படி இருப்பாங்களாம்? 4வது வசனம், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும். ஆமாம், துன்மார்க்கம் பதற போல இருப்பானா. பதற எங்கேயாவது நிற்குமா? பதற நிற்குமா? நிற்காது. ஒரு காற்றடிச்சா என்ன செய்யும்? பறந்து போயிடும். அப்போ நம்ம துன்மார்க்கிற மாதிரி பறந்து போகிறவங்களாம் இருக்கக்கூடாது. இருக்கும், துன்மார்க்கம் அப்படி இருப்பாங்க. ஆகையால் துன்மார்க்கல் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும். துன்மார்க்கம் நியாய தீர்ப்பில் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. பாவியல் சபையில் நிற்க மாட்டாங்க. நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு டிவிஷன் லீடர், ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்தோம், நம்ம சபைக்கு தான் அவங்க வரா மாதிரி இருந்தாங்க. நான் சொன்னேன், சபைக்கு வர ஆளை விட்டுப்புட்டிங்களே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அவங்க வந்தோடனே ஞானஸ்தானம் கேட்டாங்க, நம்ம சபையில் அப்படி கொடுக்க மாட்டோம்ல. அல்லேலூயா. என்ன பண்ணுவோம்? 3 மாதம் வர சொல்லி தானே கொடுப்போம். அங்கே போனவுடனே கொடுத்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அங்கே கொஞ்சம் பிரச்சனை, அதெல்லாம் வேறு, அதை விட்டுறலாம். அல்லேலூயா. இப்போ நமக்கு நல்ல ஒரு சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த துன்மார்க்கர் என்ன செய்யணும்? பாவி நீதிமானுடைய சபையில் நிலைநிற்க மாட்டாங்க.
இந்த சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதா வேலை நடக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வரீங்க, ஏதோ காணிக்க போடுறீங்க, நாங்கள் வரோம், ஏதோ பிரசங்கம் பண்ண, அதுக்கு இல்லைங்க. உங்களை அப்படியே ஷேப் பண்ணி அழகாக சிற்பாசாரியனா, நல்ல சிற்பாசாரியராக இயேசு கிறிஸ்து நம்மை செதுக்கி கொண்டு இருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில் ஸ்ட்ரிக்ட் இருக்குதா, நீங்கள் குட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்ன பண்ணுவா? அவமானத்தையும் வெட்கத்தையும் உண்டாக்கும். கரெக்டா? அதனால அந்த மாதிரி உங்களை இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யறதில்ல, விடுறதே இல்லை. புடின்னு பிடிச்சி சரிப்படுத்தி வச்சா அடுத்த வேகம் பின்னாடி ஒரு கீழ்காற்று வீசப்படும். சபைக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய மேகத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்வார், நல்லது உண்மை உத்தமமான வேலைக்காரனே உள்ளே பிரவேசின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆமாம், டிவிஷன் லீடர் அப்படி தான் இருக்கணும், செல் லீடர் அப்படி தான் இருக்கணும், சண்டே ஸ்கூல் டீச்சர் அப்படி தான் இருக்கணும், கொயர் டீம் அப்படி தான் இருக்கணும். ரூல்ஸ் இல்லை, நம்ம கர்த்தருக்குள்ளே வணையப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அதனால் துன்மார்க்கர் சபையிலே நிலைநிற்ப. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நம்மளுடைய வழியை அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்திருக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் போல மாற்றுங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே, நான் செய்யறது வாய்க்கணும் சுவாமி, நான் செய்யறது வாய்க்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வேதத்தை சுமக்கணும் ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் சுமந்து வரணும் ஆண்டவரே. வாய்களை திறந்து பேசுங்க ஆண்டவரே, எனக்கு படிக்க கற்றுக் கொடுங்க. என் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கணுமே, என் கணவர் வேதத்தை வாசிக்கணுமே, எங்க வீட்டில் ஜப சத்தம் எழும்பணுமே, துதி சத்தம் எழும்பணுமே. ஓ ரிதா லஷக்கரா ரிதரபல ஷரரதலபதரி கரரரபா. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ரிகரரரதரபா ரிதரகரபல ஷபரா. நல்ல அன்னி பாசல பேசுங்க, அன்னி பாசல பேசுங்க, விடுதலையோடு பேசுங்க. இந்த வேதத்தில் ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்க. இரவு பிரியமா இருக்கணும்ப்பா, வேதத்தை வாசிக்கணும் சுவாமி. ஆண்டவரே, இரவும் பகல வேதத்தை தியானிக்கணும் சுவாமி. இந்த இருதயத்துல இறுதிய பலகையில நான் எழுதணும் ஆண்டவரே. ஊற்றுங்க ஊற்றுங்க. நம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல வாயை திறந்து வாய்களை துதிப்பாராக. ஆமென். அந்நிய பாஷையில பேசுங்க. வந்த வழி அல்ல, கர்த்தர் ஒரு விடுதலையோடு உங்களை அனுப்ப விரும்புகிறார். இதுவே ரட்சணையும் நாள், இதுவே நீதியின் உள்ள நாளே. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாள். ஓ ரிகா பாபா லா ஷக்கரதுலோபா. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. உங்கள் சரீரத்தை விட்டு கொடுங்க, உங்க மாம்சத்தை விட்டு கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ரிகா பாபா லா துரபலபா. ஆமென். லீடர்ஸ் நல்ல ஆவியில நிரம்பி சோமனங்க. ஆவி இல்லாதவன் ஆண்டவருடையவன் அல்ல. அந்நிய பாஷையில பேசுங்க 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 பேசு. சபையே பேசு. கட்டுகள் உடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆக்குகிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இவ்வளவுதான் உங்க பலனா, இவ்வளவுதான் உங்க பலனா. நல்ல ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம்ங்க. ஆமென். தேசத்துக்காக, தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஓ ரிதா லப ரப லஷபரகுலா ரிந்த ரமனந்தரபலி கரரரபா. அபிஷேக நுகங்களை முறிக்கட்டும், நுகங்களை முறிக்கட்டும். எங்கள் போராட்டங்களில் இருந்து விடுதலை உண்டாவதாக. ஆமென். வியாதியோடு வந்தவர்கள் வியாதியோடு போவதில்லை. ஓ ரிதா ரக்கரபா. எல்லா பலவீனத்தின் கொண்டு வருகிற சத்துருவை கடிந்து பாதாளத்தில் நான் அனுப்புகிறேன்.
கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கண்ணை திறந்து அங்கே இங்கேயும் பார்க்காதங்க. ஆவியில நிரம்பி ஓ ரிதா லஷரதனபா. ஹல்லேலூயா. கிருபை ஒன்றே போதும் ஆண்டவரே, கிருபை ஒன்றே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த அமாவாசை ஜெபம் ஆண்டவரே பெண்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இதனால் நாங்கள் திட்டமிடுகிற காரியங்களை நிறைவேற்ற பலனையும் கிருபையும் எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை காணிக்க எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்துவீர்கள். எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மைக் இருக்கா? வேற மைக் இருக்கா? இருக்கா? ஒரு மைக் வச்சுக்கோங்க. சரி, பாடுங்க. பரிமளஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அந்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ண கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, அப்போது காணிக்கை ஜெபத்தை கர்த்தருக்கு கொடுக்கிற ஆண்டவரே, வந்து ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆசீர்வதிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறோம். தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் கையின் பிரயாசங்களை தகப்பனீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் தேவனுடைய ஊழியங்களை தாங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனி செய்யப்படுற அன்பிற்காய் உமக்கு நன்றி. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே மூடி ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு கொஸ்டின் யாருக்கு தெரியுதோ அவங்க பதில் கையை உயர்த்தலாம். தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நீதிமொழிகளில் எதை திருப்புகிறார்? ஒரு நிமிஷம். எதை திருப்புகிறார்? 2 பேர் தூக்கியிருக்காங்க. பரவாயில்ல, 2 பேர் தூக்குனாங்களா? 2 பேர். இவங்க 3ஆவது பேர் தூக்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு சான்ஸ் நம்ம விசுவாசிகளுக்கு கொடுக்கலாம், அப்புறம் செல்லிட்டு கொடுக்கலாம், அப்புறம் டிவிஷன்ல எடுத்துக்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். ஆமா, பாதி தான். வேற சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. ராஜாவின் இருதயத்தை திருப்புகிறார். நீதிமொழிகள் 21:1. இப்போ 3 பேரும் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னது? இவங்க இறுதியன்னாங்க, அவர் ராஜாவின் இறுதியனாங்க, அவங்க இறுதிப்படுத்த சொல்லிட்டாங்க. அதனால் 3 பேருக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் உங்களுக்கு பழைய மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்பேன், படிச்சுட்டு வாங்க. தீமோத்தேயிலிருந்து கேட்பேன். தீமோத்தேயு தானே இப்போ எழுதிட்டுருக்குறோம். தீமோத்தேயு தான் படிச்சிருப்பீங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயிலேருந்து உங்களுக்கு ஒரு 10 கேள்விகள் கேட்கப்படும். விடுகதை ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து சொல்லணும். சரிங்களா? அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு பிளான் பண்ணலாம், எப்போ டூர் போகலாம் எல்லாம் சொல்லலாம். நீங்கள் வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சொல்லக்கூடாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து வாருங்கள், அநேகரை உற்சாகப்படுத்துங்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவரே இந்த பெண்கள் கூட்டத்தை நீ நடத்துவதற்கு அற்புதம் செய்தீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி. இன்னும் ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்பையும் உமக்கு பிரியமான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லுகிற அந்த சத்தம் எங்கள் காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருங்கப்பா. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு சமாதானமும் சௌக்கியத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற உன் நல்ல பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.